வணக்கம் மாணவர்களே, அனைவரும் நலமா? இன்று நாம் சுவாரஸ்யமான கதை ஒன்றை பார்க்க போகிறோம். இக்கதையின் தலைப்பு சா பூ த்ரீ. ஆம் மாணவர்களே, அனைவரும் இன்றைய கதையை கேட்க தயாரா? வாருங்கள் கதைக்குள் செல்லலாம். எப்படியும் இன்று வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று மனதுக்குள் உறுதி செய்து கொண்டது மூசா. எத்தனை முறைதான் தோற்பது, விளையாட்டுதான் என்றாலும் மனம் வருந்ததானே செய்கிறது என தனக்குத்தானே சமாதானம் செய்து கொண்டது. மூசா சரக்கொன்றை மரத்திற்கு அருகில் வசிக்கும் குட்டி முயல். தனது நண்பர்களோடு சேர்ந்து கண்ணாமூச்சி ஆடுவது மிகவும் விரும்பும். ஆனால் முதல் சுற்றிலேயே மாட்டிக்கொண்டு அவுட் ஆகிவிடும். அதனால் மற்ற நண்பர்கள் கேலி செய்வார்கள். அதை கேட்டு கொஞ்சம் வருத்தம் அடையும். இன்றைய ஆட்டத்தில் எப்படியும் வெற்றி பெற்று விட வேண்டும் என்று ஆர்வத்தோடு விளையாட வந்தது. நண்பர்களே, எல்லோரும் வந்தாச்சா? ஆட்டத்தை ஆரம்பித்து விடலாமா என உற்சாகமாக குரல் கொடுத்தது மூசா. ஆமா, இதுக்கெல்லாம் குறையில்ல, ஆட்டத்துலதான் தோத்து போயிடுறிய என கிண்டலை ஆரம்பித்தது அதன் நண்பன் சுண்டலி. உன் கேலியெல்லாம் மூட்டை கட்டி வச்சுக்கோ, அது உனக்கு பயன்படும். இன்றைய ஆட்டத்தில் நான் தான் வெற்றி பெறப் போகிறேன் என மன உறுதியோடு சொன்னது. சரி சரி, பார்க்கலாம் யாரு வெற்றி பெறுவார்கள், யாரு தோற்று போவார்கள் என இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் என்றது சுண்டலி. சா பூ த்ரீ என ஒவ்வொருவராக போட்டி போட்டுக்கொண்டு வந்தனர். அதில் சுண்டலிக்கு மற்றவர்களை கண்டுபிடிக்கும் பொறுப்பு கிடைத்தது. சரி சுண்டலி, கண்ணை பொத்து, நாங்கள் ஒளிந்து கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு எல்லா விலங்குகளும் பாதுகாப்பான இடத்திற்கு ஒளியச் சென்றன. மூசா ஒரு புன்னை மரத்தின் வேர்களுக்கு இடையில் ஒளிந்து கொள்ள போனது. அங்கே 2 மரவட்டைகள் உணவை உண்டு கொண்டிருந்தன. மரவட்டைகளே, நான் இங்கே ஒளிந்து கொள்கிறேன். சுண்டலி வந்து கேட்டால் நான் இங்கில்லை என்று சொல்லுங்கள் என்றது. ஐயோ, நாங்கள் இதுவரை பொய்யே சொன்னதில்லையே, அதனால் சுண்டலி வந்து கேட்டால் உண்மையைதான் சொல்வோம். ஓ அப்படியா, சரி, நான் வேறு இடத்திற்கு சென்று ஒளிந்து கொள்கிறேன், நன்றி என்று சொல்லிவிட்டு அருகில் இருந்து சிறிய பள்ளத்தை நோக்கி சென்றது. ஆஹா, இந்த பள்ளத்தில் ஒளிந்து கொண்டால் சுண்டலியால் கண்டுபிடிக்க முடியாது என்று நினைத்தது. சட்டென பள்ளத்தில் இறங்கியது. அங்கே ஒரு நத்தை இருந்தது. நத்தையை பார்த்த மூசா, நத்தையாரே, நான் இங்கே ஒளிந்து கொள்கிறேன். சுண்டலி வந்து கேட்டால் நான் இங்கில்லை என்று சொல்லுங்கள் என்றது. நானாக சொல்ல மாட்டேன். ஆனால் சுண்டலி 2-3 முறை கேட்டால் சொல்லிவிடுவேன். அதுதான் என் இயல்பு. நீ வேண்டுமானால் சுண்டலியிடம் சென்று நத்தையிடம் எதுவும் கேட்காதே என்று சொல்லிவிட்டு வந்து ஒளிந்து கொள் என்றது நத்தை. என்னது, சுண்டலியிடம் சொல்லிவிட்டு வந்து ஒளிந்து கொள்ளணுமா? ஐயோ, நான் ஒளிந்து கொள்ள இந்த இடமும் சரிப்பட்டு வரவில்லையே என்று புலம்பியபடியே வேறு இடத்தை தேடியது. கொஞ்சம் தூரத்தில பன்னீர் மரத்தின் பக்கம் ஒளிந்து கொள்ள இடம் இருந்தது. அப்பாடா, இந்த இடத்தில் ஒளிந்து கொண்டால் சுண்டலியால் கண்டுபிடிக்க முடியாது என்று நினைத்து ஒளிந்து கொண்டது. அமைதியாக இருந்த அந்த இடத்தில் டக் டக் என்று சத்தம் கேட்டது. என்ன சத்தம் இது, எங்கிருந்து கேட்கிறது என்று யோசனை செய்தவாறு சத்தம் வந்த பக்கம் பார்த்தது. பன்னீர் மரத்தின் மேலே ஒரு மரக்குத்தி தனது நீண்ட அலகால் மரத்தினை கொத்திக் கொண்டிருந்தது. அடடா, இந்த மரத்தில் மரக்குத்தி இருப்பதை கவனிக்காமல் ஒளிந்து கொண்டோமே என்று நினைத்த மூசா மரவட்டை நத்தையிடம் கேட்டது போலவே, மரக்குத்தி, நான் இங்கே ஒளிந்து கொள்கிறேன். சுண்டலி வந்து கேட்டால் நான் இங்கில்லை என்று சொல்லுங்கள் என்றது. என்னது, சுண்டலி வருமா? வரட்டும் வரட்டும்,
நான் சுண்டெலியை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது என தனக்குத்தானே இரையை ஆவலோடு எதிர்பார்க்க ஆரம்பித்தது. ஐயையோ! என்னால் என் நண்பனின் உயிருக்கே ஆபத்தாகிவிடும் போலிருக்கே என மனதில் நினைத்தபடி அந்த இடத்தை விட்டு நகர்ந்தது. அடர்த்தியான செடிகளைக் கொண்ட ஒரு புதரை கண்டது. இதனுள் ஒளிந்து கொண்டால் சுண்டெலியால் கண்டுபிடிக்க முடியாது என்று நினைத்து செடிகளுக்கு உள்ளே சென்று மறைந்து கொண்டது. ஆஹா! செடிகள் நம்மை மூடிக்கொண்டன. அதனால் யாரும் நம்மை கண்டுபிடிக்கவே முடியாது என்று நினைத்து மகிழ்ந்தது. பூக்களில் இருந்து தேன் எடுக்க ஒரு பட்டாம்பூச்சி மூசா ஒளிந்திருந்த செடிகளுக்கு அருகே பறந்து வந்தது. அந்த பட்டாம்பூச்சியை மூசா பார்த்தது. ஐயையோ! என்ன இது? எங்கு சென்றாலும் யாரோ ஒருவர் நமக்கு தொல்லை தர காத்திருக்கிறார்களே என்று நினைத்தது. மரவட்டை, நத்தை, மரக்கொத்தியிடம் கேட்டது போலவே, பட்டாம்பூச்சி, பட்டாம்பூச்சி, நான் இங்கே ஒளிந்து கொள்கிறேன். சுண்டெலி வந்து கேட்டால் நான் இங்கில்லை என்று சொல்லுங்கள் என்றது. முயல் நண்பா, நீ கண்ணாமூச்சி விளையாடுகிறாயா? நான் உணவுக்காக தேன் எடுக்க வந்தேன். நான் ஏன் உன்னை காட்டித் தருவேன் என்று நினைக்கிறாய்? நீ உன் விளையாட்டில் கவனம் செலுத்து. நான் என் வேலையில் கவனம் செலுத்துகிறேன். அவரவர் வேலைகளை அவரவர் செய்தால் யாருக்கும் சிக்கல் இல்லை என்று சொல்லிவிட்டு செடியில் பூத்திருந்த மலரில் இருந்த தேனை உறிஞ்ச ஆரம்பித்தது. பட்டாம்பூச்சி சொன்னதில் இருந்த உண்மையை புரிந்து கொண்ட மூசா, ஆமாம் பட்டாம்பூச்சி நண்பனே, நீ சொன்னது சரிதான். நான் விளையாட்டில் கவனம் செலுத்தாமல் எங்கே யாராவது சொல்லி விடுவார்களோ என பயந்து கொண்டிருந்தேன். உன் பேச்சால் தெளிவுற்றேன். நன்றி என்று சொல்லிவிட்டு நன்றாக செடிகளுக்குள் மறைந்து கொண்டு சுண்டெலிக்காக காத்திருந்தது. ஆம் மாணவர்களே, இன்று ஆசிரியர் கூறிய கதை உங்களை மகிழ்வித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி மாணவர்களே.